2024 நடந்த ஒரு கொஸ்டினில் பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருதுக. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தவறான கூற்று என்னவோ அதை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 4 பாயிண்ட் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 வரிகளை செலுத்துதல், 2வது பொது சொத்துக்களை பாதுகாத்தல், 3வது இந்தியாவினுடைய வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல், 4வது தேர்தல்களில் வாக்களித்தல். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க, 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேவா? இந்த அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், இது எல்லாமே ஓரளவுக்கு 6th to 12th எல்லா புக்லேயுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி அடிப்படை கடமைகள் அப்படின்றது எந்த நாட்டில் இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யாவிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. அதாவது முன்னாள் சோவியத் யூனியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து ரஷ்யா தான். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய அரசியல் அமைப்பு எழுதப்பட்டப்போ இந்த அடிப்படை கடமைகள் நம்மளுடைய அரசியல் அமைப்பில் இல்லை. அப்போ இது எப்போ சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்த்துருக்காங்க. 42வது சட்ட திருத்தத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேர்த்துருப்பாங்க. யாருடைய பரிந்துரை அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வரன் சிங். ஓகேவா? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி, ஸ்வரன் சிங் அப்படின்றவருடைய தலைமையில் போடப்பட்ட கமிட்டியில் தான் அவங்களுடைய பரிந்துரைப்படி தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது சேர்த்துருப்பாங்க. எங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பகுதி 4 வந்து அரசு நெறிமுறையுறுத்தக்கூடிய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 4 இருக்கும். அதில் பகுதி 4A தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படின்றத நம்மளுக்கு சேர்த்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இது சேர்க்கப்பட்டப்போவுமே இந்த 42வது சட்ட திருத்தத்தில் பகுதி 4A விதி வந்து 51A இதில் தான் சேர்த்துருப்பாங்க. பகுதி 4A விதி 51A. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆல்ஃபபெட் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் சேர்த்துருந்தாங்கனாலே ABCD அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துருந்தாங்கனாலே அது என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு. ஓகேவா? 51A. ஸோ ஸ்டார்டிங்கில் 10 அடிப்படை கடமைகள் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 11வது அடிப்படை கடமை 86வது சட்ட திருத்தம் 2002 11வது அடிப்படை கடமையை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேர்த்துருப்பாங்க. விதி 51A அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 11வது அடிப்படை கடமை. அப்போ மொத்த அடிப்படை கடமைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 10, 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமையாக ஒன்று சேர்த்துருப்பாங்க. பாருங்க, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல், இது ஒரு அடிப்படை கடமை. வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இதுவும் ஒரு அடிப்படை கடமை. ஆன்சர் என்ன? 1வதும் 4